ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட எனக்கு கிடைத்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காய் கத்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். விசேஷமாய் கத்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கணி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி நீ அழிந்து கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைமைகளை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதை உங்கள் உள்ளத்தில் வைத்து நீங்கள் அப்படியே அதற்கு செயல்படுத்துகிற வேளைகளிலே கர்த்தர் நிச்சயமாய் ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதில் மிகைப்படுத்துவதற்கு எதுவுமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபை உங்களுக்கு தருவார். ஆக நீ சொல்லுகிறார், இனி அழுது கொண்டிருந்தாய். இன்றைக்கு உலகமே பல சூழ்நிலைமைகளை வைத்து அழுது கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். பலர் தேவைகளுக்காக எழுகிறார்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக எழுகிறார்கள், பிள்ளைகளுக்காக அழுகிறார்கள், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று சொல்லி அழுகிறார்கள், பொருளாதாரங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அழுகிறார்கள். இப்படி அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இனி நீ அழுது கொண்டிருந்தாய். அழுது கொண்டிருந்தாய் என்று சொல்ல போது நம்ம கண்ணீரை மாற்றம் நம்ம துடைத்து விடவில்லை. அடுத்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி என்று சொல்ல. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இறங்கி என்று சொல்லவில்லை, உருக்கமாய் இறங்குகிற தேவன், த லார்ட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் தேவன் அவர். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக உன்னதமான காரியம், இந்த லெந்து காலங்களிலே அவரை நோக்கி அதிகமாய் கூப்பிட கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறார், நாட்களை தந்திருக்கிறார். ஆகையினாலே நாட்கள் பொல்லாதவினாலினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தெய்வ வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆகையினாலே எவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ, எவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஃப்ரீயா இருக்கிறதோ அத்தனை நேரங்களிலும் தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். உருக்கமாய் இறங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை கேட்ட உடனே, நீங்கள் சொன்ன உடனே அதை அவர் கேட்கிறார். கேட்ட உடனே மறு உத்தரவு அருளி செய்கிறார் என்றுதான் இந்த வாக்கு தத்தம் சொல்கிறது. ஆகினாலே இந்த காலை வேளையிலும் கூட 3 காரியங்களை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வைத்து பதிய வைக்கிறார். அது என்ன? ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், மாற்றுகிறவர் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உன் கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் அல்லவோ சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் என் கணக்கில் அல்லவோ அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று உங்களுடைய கண்ணீர். கண்ணீர் எப்பொழுது வரும்? உள்ளத்தில் விசாரங்கள் வரும்போது, கவலைகள் பெருகும் போது கண்ணீர் அதிகமாய் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் பல சான்றுகள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தார், ஆகாள் அழுத உடனே தண்ணீர் துறவை கர்த்தர் காண்பிக்கிறார். அன்னாள் அழுதால் ஒரு சிறுவனை சாமுவேலை கர்த்தர் கொடுத்து கண்ணீரை துடைக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா எசேக்கியா அழுகிறார், 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில கூட்டி கொடுக்கிறார். இன்னும் பார்த்தா நாயின் ஒரு உதவியை அழுது கொண்டே போகிறார். அந்த ஊர்வலத்தை நிறுத்தி பாடையை தொட்டு மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்து அந்த நாயின் ஒரு உதவியினுடைய கண்ணீரை துடைத்தார். அருமையான தேவ ஜனமே, கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:4 சொல்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லி. இந்த காலை வேளையில ஒரு நிச்சயத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இரண்டாவதாக தேற்றுகிறவர். தேற்றி 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 இந்த உலகம் நம்மை தேற்றாது. நம்முடைய காரியங்களை குறித்து மற்றவர்கள்ட்ட சொல்லி இன்னும் அதிகமாய் நம்மளை உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது, வருத்தப்படுத்துகிறது தான் இந்த உலகம். ஆனால் நீங்கள் நன்றாய் பாருங்கள், தேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40:1 சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
He is the Lord of Comforter. மிக முக்கியமான ஒன்று, சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 66:13 ஒருவனை அவர் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தாய் எப்படி நம்மை தேற்றுவார்கள் எல்லாருக்கும் நமக்கு நன்றாய் தெரியும். அவர் நம்முடைய முதுகை தடவி கொடுத்து கண்ணீரை துடைத்து நம்முடைய ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி தேற்றுகிற ஒரு கர்த்தர், அதை காட்டிலும் மேலாய் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் எழுதும்போது சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சர்ரத்தை தேற்றுகிறது மாத்திரமல்ல, ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆத்துமாவிலே விசாரங்கள் பெறுகிற வேளையில் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அங்கே ஆண்டவர் பதிவிடுகிறார் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்கிறார். வேறொரு தேற்றரவாளன், அந்த தேற்றரவாளன் இந்த நாட்களிலே உங்களை வந்து தேற்றுவார், உங்களை ஆற்றுவார் என்பதை குறித்து நீங்கள் நன்றாய் புரிந்துக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்துக்கு வரும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளையில ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகா இதை சொல்லப்பட்டிருக்கிறது. I will not leave you all alone like orphans, I will come back to you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதில் ரொம்ப திக்கற்றவர்களா என்று சொல்லி தமிழ் மொழியாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியாக்கத்தில் உங்களை அனாதைகளாய் நான் விடேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தர் நம்மை தேற்றுகிற ஒரு கர்த்தர் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய எல்லா கண்ணீர்களையும் தேவ பாதத்தில் நீங்கள் வைக்கிற வேளைகளிலே நிச்சயமாய் உங்களை தேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய தமையனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், மார்த்தாலும் மரியாளும். இயேசு அங்கே வருகிறார். வந்த வேளைகளிலே இருவரும் கண்ணீர் விடுகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அவ்வளவு தூரம் உங்களை தேற்றி கொண்டு வருகிற ஒரு கர்த்தர். உங்களுடைய மன பாரங்களை இறக்கி வைத்து விடுங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவர் மாற்றுகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதனால துக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பல இழப்பின் நிமித்தம் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். பலர் தங்களுடைய பொருட்களை இழந்து அதிகமாய் துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். பல பிள்ளைகள் இப்படியா இருக்கிறார்களே, பிள்ளைகள் இந்த உலகத்தின் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறார்களே, ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நடைபெறவில்லையே, இப்படி பல துக்கங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு தருகிறார். நல்ல வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அந்த மாறும் என்கிற மாற்றுகிற ஒருத்தர், அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை மாற்றுவார், பிள்ளைகளுடைய காரியங்களை மாற்றுவார். மாற்றி அமைக்கிற ஒரு கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனோடு நீங்கள் அதிகமாய் இடைபடுகிற வேளைகளில் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவாராக. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி கடைசியை நான் முடிக்கிறேன். எரேமியா 31:13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மாற்றி தேற்றி சந்தோஷப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், மாற்றுகிறவர். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நீராண்டவரை கண்ணீரை துடைத்து அவர்களை ஆற்றுவீராக. அவருடைய பாரங்களை நீக்கி அவர்களை தேற்றுவீராக. துக்கங்கள் எல்லாம் மாறி மாற்றுகிற தேவன் நீர் என்பதை ஆண்டவரே உணர்வு பூர்வமாய் உணர்ந்து பார்த்து உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.